Hello students, இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா ரேடியன் அண்ட் ஸ்டெரிடியன் அண்ட் அதோட கம்பேரிசன் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரேடியன் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒன் ரேடியன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? பிளெயின் ஆங்கிளோடைய யூனிட் தான் என்னன்னா ரேடியன். ஓகே, ஒன் ரேடியன் இஸ் த ஆங்கிள் subtended at the center of a circle by an arc equal in length to the radius of the circle. So பாத்துக்கோங்க, ஒன் ரேடியன் இஸ் த ஆங்கிள். ஒன் ரேடியன் அப்படிங்கிறது ஒரு ஆங்கிள். ஓகேவா? அந்த ஆங்கிள் தான் பாக்குறோம். ஸோ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் சென்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் தானே, சென்டர் ஆஃப் ஏ சர்க்கிள். ஸோ ஒரு சர்க்கிள்ல சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். ஸோ சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த எட்ஜ் வர என்னது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தான். ஸோ ரேடியஸ் எப்படி டினோட் பண்றோம்? ஆர். இதுல என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு ஆர்க், நம்ம எங்கேயோ இந்த சர்க்கிள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆர்க்கை ஃபார்ம் பண்றோம். ஸோ ஒரு ஆர்க்கை ஃபார்ம் பண்றோம். ஓகேவா? இந்த ஆர்க் இருக்குல்ல, இந்த ஆர்க்ல இருந்து இந்த ரேடியஸ் வரை உள்ள லென்த், இந்த லென்த் எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? ஈக்குவல் டு த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஈக்குவலா இருக்குமா? ஸோ இதுவும் ஆர்னா இது என்னது ஆர். ஸோ இதுல இந்த பாயிண்ட் இருக்க கூட ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்? இதுல வந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதுல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்ல, அந்த ஆங்கிள் தான் என்ன அப்படின்னா பிளெயின் ஆங்கிள். ஓகே, பிளெயின் ஆங்கிள். ஸோ இந்த பிளெயின் ஆங்கிளோட யூனிட் தான் என்னது? ரேடியன். ஓகேவா? சோ ஒன் ரேடியன் இஸ் த ஆங்கிள். ஒன் ரேடியன்ங்கிறது ஒரு ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் அட் த சென்டர் ஆஃப் ஏ சர்க்கிள். இந்த சர்க்கிள்ல இருந்து உள்ள ரேடியஸ், இந்த ரேடியஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? இந்த ரேடியஸ்ல இருந்து இந்த ஆர்க்கோட லென்த்துக்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரேடியன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இந்த ஆங்கிள் தான் என்னது? இதுல ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் தான் பிளெயின் ஆங்கிள். அந்த பிளெயின் ஆங்கிளோடைய யூனிட் தான் என்னது? ரேடியன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டெரிடியன். இந்த ஸ்டெரிடியனோட சிம்பல் என்னன்னா SR. ஓகேவா? இப்ப ஸ்டெரிடியன் அப்படின்னா என்னன்னு பாத்துக்கலாம். ஒன் ஸ்டெரிடியன் இஸ் த சாலிட் ஆங்கிள் subtended at the center of a sphere by that surface of the sphere which is equal in area to the square of radius of the sphere. So one steradian is the solid angle. இந்த சாலிட் ஆங்கிள் இதோட யூனிட் தான் என்னன்னா ஸ்டெரிடியன். ஓகேவா? சாலிட் ஆங்கிளோட யூனிட் தான் என்னது? ஸ்டெரிடியன். இது என்னது? அது சஸ்பெண்டட் அட் தி சென்டர் ஆஃப் எ ஸ்பியர். சோ ஸ்பியர் என்னது? 3 டைமென்ஷனல். ஸ்பியர் என்னது? 3 டைமென்ஷனல். ஓகேவா? 3 டைமென்ஷனல் ஸ்பியர் பை தட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர். சோ இதுலயுமே சென்டர் ஆஃப் த ஸ்பியர். சோ சென்டர் பாயிண்ட் எடுக்கிறோம். இதோட ரேடியஸ் என்னது? ஆர்னு டினோட் பண்ணிக்கிறோம். ஓகே, சோ இதுல நம்ம ஒரு ஏரியாவை சூஸ் பண்றோம். எங்கேயாவது ஒரு ஏரியாவை ரேண்டமா சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இவ்வளோத்தையும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதுல இருந்து ஃப்ரண்ட் எட்ஜ் அண்ட் லாஸ்ட், ஃப்ரண்டையும் லாஸ்டையும் என்ன பண்றோம்? ஜாயின் பண்ணிக்கிறோம். இல்ல ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்? இதுல வந்து என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அந்த ஆங்கிள் என்னது? தீட்டான்னு எடுத்துக்கிறோம். அந்த ஆங்கிள் தான் என்னன்னா சாலிட் ஆங்கிள். இந்த சாலிட் ஆங்கிளை டினோட் பண்ணிய யூனிட் தான் என்னது? ஸ்டெரிடியன். இதோட யூனிட் தான் என்னது? ஸ்டெரிடியன், which is SR. ஓகேவா? which is equal in area. இதுல மெயின் பாயிண்ட் இதுதான். ஒரு சர்ஃபேஸை சூஸ் பண்ணி அது எப்படி இருக்குன்னா which is equal in area to the square of radius of the sphere. ஸோ இந்த ரேடியஸ்ல இருந்து இந்த ஏரியா எப்படி இருக்குமா? இந்த ரேடியஸுக்கு ஸ்கொயரா இருக்குமா? which means R ஸ்கொயர். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா R வந்து 2 சென்டிமீட்டர் எடுக்கிறீங்கன்னா R ஸ்கொயர் என்னது? 4 சென்டிமீட்டர். ஸோ என்னது? இந்த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் எப்படி இருக்குமா? ஸ்கொயர் டைம்ஸ் இந்த ஏரியா எப்படி இருக்கும்? ரேடியஸை விட ஸ்கொயர் டைம்ஸ்ல இருக்கும். ஓகேவா? இதுதான் என்னது? ஒன் ஸ்டெரிடியன். நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிசன், ரெண்டுக்கும் ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் மாதிரி பார்ப்போம். ஓகே, நாம இப்ப வந்து ரேடியன் அண்ட் ஸ்டெரிடியனோட கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். இந்த ரேடியன் அதை எப்படி நம்ம டினோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா RAD. ஓகேவா? ஸ்டெரிடியனை SR அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுல பாத்தீங்கன்னா பிளெயின் ஆங்கிளோட யூனிட் தான் என்னது? ரேடியன். லைக்வைஸ்
சாலிட் ஆங்கிளோட யூனிட் தான் என்னது ஸ்டெரிடியன். ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, நம்ம இது என்னது இந்த ரேடியன் வந்து 2 டைமென்ஷன். ஓகேவா, எவ்வளவு டைமென்ஷன் இருக்கு? 2 டைமென்ஷன். இப்போ பிளெயின்னாலே ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பேப்பர் 2 சைடு தான் இருக்கு தானே, அதுல இருந்து தான் பார்க்க முடியும், லைக் லென்த் அண்ட் பிரெத் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ 2 டைமென்ஷனல். ஸ்டெரிடியன் பாத்தீங்க அப்படின்னா 3 டைமென்ஷனல். ஓகேவா, இங்க ஸ்பியர் 3 டைமென்ஷனல். ஸ்பியர்னாலே நமக்கு தெரியும் 3 டைமென்ஷனல். பால் எப்படி இருக்கும், ஒரு சர்க்கிள் கொள்ளாடி இன்னொரு சர்க்கிள். ஸோ இது 3 டைமென்ஷனல். இதுல என்னெல்லாம் காட்டும், லென்த் பிரெத் ஹைட் மூணுமே இதுல நம்ம பார்க்கலாம். ஸோ இது என்னது 3 டைமென்ஷனல். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல என்னன்னா இந்த ஆர்க். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆர்க் இருக்குல்ல, இந்த சர்க்கிளோட ஆர்க் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இதோட லென்த், இந்த லென்த் எதுக்கு ஈக்குவலா இருக்குது அப்படின்னா இந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஈக்குவலா இருக்கும். இதான் என்னது ரேடியன். ஓகே, லைக்வைஸ் ஸ்டெரிடியன் பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த சர்க்கிளோட சென்டர்ல இருந்து எட்ஜ்ல உள்ள என்னது ரேடியஸ் ஆர். இங்க நம்ம ஏதோ ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் எடுக்கணும் தானே, ஏதோ ஒரு பிளெயின் சர்ஃபேஸ்ல ஒரு சர்ஃபேஸ் ஏரியா எடுக்கிறோம். ஸோ அந்த சர்ஃபேஸ் ஏரியால 2 ஸ்டார்டிங் பாயிண்டையும் எண்டிங் பாயிண்டையும் ஜாயின் பண்ணியும் இங்க ஒரு ஆங்கிள் கிடைக்குது. அந்த ஆங்கிள் தான் என்னது சாலிட் ஆங்கிள். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் விச் இஸ் ஈக்குவல் இன் ஏரியா டு த ஸ்கொயர் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். இந்த ரேடியஸ் வந்து இந்த ரேடியஸ்க்கு ஸ்கொயரா இருக்கும். இந்த ஏரியா எப்படி இருக்கும், இங்க இருக்கிற ரேடியஸுக்கு ஸ்கொயரா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ரேடியஸ் ஆர் வந்து 2 சென்டிமீட்டர் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் வந்து இது வந்து 4 சென்டிமீட்டரா இருக்கும். ஓகேவா, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.